வணக்கங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்து ரூப் வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம எதுவும் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு ரூப் வேலை தெரியாது. ஸோ வந்து ஆனால் அவங்க பேர் என்ன? அரவிந்தன். ஸோ இவரு தான் வந்து இன்றைக்கி இந்த ரூப் எல்லாம் போடுறாங்க இந்த பாட்டில் மணி. ஸோ வந்து பக்காவாக போட்டிருக்காரு. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஏன்னா நான் ரூப் வேலை பண்ணதில்லை. ஸோ அதனால் மேலே ஏறி நானுமே வந்து பார்க்குறேன். ஃப்யூச்சரில் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு, நீங்கள் வேலை எடுங்க, நான் வந்து உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நானுமே வந்து அரவிந்தன் மாதிரி ஒரு ஆள் தான் வந்து தேடிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட இருந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நம்ம ஹெல்ப்பராக போய் அவர் கூட வேலை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நல்ல அவங்க கீழே வந்து ஒரு எத்தனை பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட? 5 பேர் கிட்ட இருக்காங்க. 5 பேருமே நல்லா வேலை தெரிஞ்சு நல்லா ட்ரெயின்டு எலக்ட்ரிஷியன் தான் வச்சுருக்காரு. ஸோ ஒரு வீடு மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக்கல் மட்டும் கிடையாது, ப்ளம்பிங்கு அப்புறம் பில்டிங் கட்டி கொடுக்குறது இது சம்மந்தமாகவும் அது ஒர்க்லாம் பண்ணுறாரு. ஸோ நான் அவர் நம்பருமே வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் போடுங்க பாருங்கள். அவருக்கு பர்சனலாகவும் நீங்கள் தேவையில்லாமல் கால் பண்ணாமல் ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பேசுறதுனால பேசிக்கிங்க. ஸோ நம்மளும் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ரூஃபு அப்புறம் அந்த புது பில்டிங் எடுத்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வந்திருக்கு. அதாவது அரவிந்தனை பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வீடியோ நம்மளுக்கு சேனலில் வருதா இல்லையான்றதையும். அதான் என் நம்பருங்க. சரிண்ணா. சேவ் பண்ணிட்டீங்கல்ல. வேலை இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே, நான் உங்களை கூப்பிடுறேன். வீடு பில்டிங் பிடிச்சிட்டு உங்களை நான் கூப்பிடுறேன். லைட்டா பொறுமையா தெரியல. இப்போ போடுற லைன் வந்து டிபி தான் டிபிக்கு. டிபி ரூம்ல இருந்து டிபிக்கு போகுது. இங்க வச்சு ஒரு பைப் எடுத்துறோம். ஆக்சுவலாக வந்து ரூப் பைப் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த வர பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பைப்பை சொல்யூஷன் போட்டு ஒட்டி அங்கே உள்ள ரூமில் இருந்து டிபிக்கு இறக்குறாங்க. ரொம்ப இதுதான் இருக்குதுலே இந்த மாதிரி வேலை. இந்த இடம் மாதிரி இந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முனையில் வச்சுக்கிறியா? போதுமா? ஓகே. ஒரு டிப்புக்கு வந்துச்சு. இப்போ அங்கேருந்து பெண்டை போட்டு இறக்கி விடுவீங்களா? இன்னொரு பைப் வீட்டில் போட்டுருமாங்க. எனக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பைப் நிறையா போட்டு ரூப் வேலை பார்த்தது கிடையாது. அவங்களுக்குலாம் அப்படி கரெக்டாக பிளானிங்கோட கரெக்டாக வேலை செய்கிறாங்க. ஒரு கீழே வந்து அவங்க வீட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட் வேணுன்றது கீழே முடிவு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது லேப்டெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ரூம்லலாம் எதுலேயும் யூஸ் பண்ணல. ஏன்னா கஸ்டமர் கேட்கல, அதனால் அவங்க வந்து பண்ணல. கஸ்டமர் கேட்டால் அவங்க வந்து பண்ணி தரவும் ரெடியாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.